மாமே, ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கார். அந்த பிஸ்னஸுக்கு முதலீட்டாக ஒரு 10,000 காசு தேவைப்படுது. ஆனால் அவர் கையில் இப்போது 5,000 ரூபாய் தான் காசு இருக்குது. இன்னும் ஒரு 5,000 ரூபாய் அவருக்கு இது தேவைப்படுது. ஸோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்டை நம்ம பின்னு வச்சுப்போமா? ஓகே, இப்போ பின்ற ஃப்ரெண்டு 5,000 ரூபாய் கொடுத்து மொத்தம் இப்போ 10,000 கையில் ரெடி ஆகிடுச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது பின்றவரும் அந்த பிஸ்னஸுக்கு பாதி உரிமையாளராக ஆகிறாரு. ஏன்னா அவர் அந்த பிஸ்னஸுக்கு 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதனால் இப்போ ஏவும் பியும் அந்த பிஸ்னஸில் பாதி உரிமையாளர். அந்த பிஸ்னஸில் லாபமோ நஷ்டமோ 2 பேருக்கும் பொருந்தும். லாபம் வந்தால் 2 பேரும் பாதியாக எடுத்துப்பாங்க, நஷ்டம் வந்தால் 2 பேரும் ஏற்றுக்கணும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் கான்செப்ட்.